स्टॉक मार्केट में पी रेशियो का मतलब पी रेशियो कमी। இந்த ஒரு டாபிக்ல மட்டும் ரீசெண்ட் டேஸ் நம்ம நிறைய வீடியோ இன்ஸ்டால பார்த்துட்டாங்க. பட் நீங்க என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இந்த மாதிரி வீடியோ போஸ்ட் பண்ண யாராவது ஒருத்தவங்களாவது பி ரேஷியோ பேஸ் பண்ணி அந்த ஸ்டாக்கை வாங்க போறேன், பி ரேஷியோ பேஸ் பண்ணி நான் இந்த ஸ்டாக்கை இன்வெஸ்ட் பண்ண போறேன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒருத்தர் கூட உங்களால காட்ட முடியாதுங்க. ஏன்னா இது எல்லாமே ஒரு கண்டென்ட்டுக்காக போடுற வீடியோ. அப்ப பி ரேஷியோ என்ன, இது மார்க்கெட்ல ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா, இந்த பி ரேஷியோ நான் செக் பண்ணுமா வேண்டாம், இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு இருக்குங்க. இதை பத்தின ஃபுல் டீடைல் 1 hour கிளாஸ் வந்து நான் டெலிகிராம் சொல்ல கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் இப்போ நீங்க ஒரு கொஸ்டின் கேட்கலாம், ப்ரோ நீங்களும் அவங்க மாதிரி கண்டென்ட்டுக்காக தான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணி கேட்கலாங்க. பட் அப்படி கிடையாதுங்க. ஏன்னா பி ரேஷியோ பேஸ் பண்ணி எப்பல இன்வெஸ்ட் பண்ணுங்கிறத நம்ம டெலிகிராம் பப்ளிக் சேனல் லைவ் மார்க்கெட்ல அப்டேட் பண்ணிருக்கோம். அந்த அப்டேட்ஸ்ல எந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்காங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கரெக்டா போன வருஷம் அக்டோபர் 26 அப்ப பாத்தீங்கன்னா வந்து நம்ம பி ரேஷியோ பேஸ் பண்ணி ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ண சொல்லியிருந்தோம். அண்ட் நம்ம சொன்ன டைம்ல இருந்து பாத்தீங்கன்னா இப்போ இருக்கு நிப்டி வந்து 33% மேல போயிடுச்சு. இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சொன்ன டைம் பாத்தீங்கன்னா அக்டோபர் 26ங்க. அந்த 26 மார்க்கெட் எந்த லோ இருந்துச்சோ அதுக்கப்புறம் வந்து நிப்டி அந்த லோ பிரேக் பண்ணவே இல்லைங்க. அங்கிருந்து புல்லிஷ் ஆரம்பிச்சது 33% மேல போயிடுச்சுங்க. அண்ட் அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டா வந்து ஜூன் 5ஆம் தேதி வந்து நம்ம பி ரேஷியோ பேஸ் பண்ணி ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அண்ட் அப்பவும் பாத்தீங்கன்னா வந்து ஜூன் 5ஆம் தேதி என்ன லோ இருந்துச்சோ அந்த லோ பிரேக் பண்ணாம அங்கிருந்து புல்லிஷா மாறின நிப்டி பாத்தீங்கன்னா நமக்கு 13% மேல போயிடுச்சுங்க. இந்த ரெண்டு டைமுமே நம்ம சொல்லும் போது நீங்க ஷேர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலோ இல்ல மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணாலும் நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு. ஏன்னா நிப்டி மட்டும் கிட்டத்தட்ட 33% 13% ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கும் போது இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸும் மியூச்சுவல் ஃபண்டும் நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. சோ இது எல்லாமே வந்து நம்ம பி ரேஷியோ பேஸ் பண்ணி தான் கொடுத்திருந்தோம். இந்த பி ரேஷியோ எப்படி ஒர்க் ஆகும் இதை பத்தி ஃபுல் டீடைல் கிளாஸ் நம்ம டெலிகிராம் சொல்ல கொடுத்திருக்கேன். நீங்களும் இந்த வீடியோ பார்க்க வரீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ டவுட் இருந்தா கேட்க நமக்கு கால் பண்ணுங்க, நாங்க எக்ஸ்பிளைன் பண்றோம்.